வரலட்சுமி நோன்புக்கு முளைப்பாரி வளர்க்குறது ஒரு சாஸ்திரம் இருக்குதுங்க. எல்லா பேருமே செய்ய மாட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் செய்வாங்க. எனக்கு எப்பவும் போல் ஒரு ஐயர் வீட்டு மாமி சொன்னதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே வரலட்சுமி நோன்புக்குன்னு நான் வந்து முளைப்பாரி வளர்ப்பேன். 1 அல்லது 3 ஒற்றைப்படையில் வளர்க்கணும். நல்லா முளைக்கட்டிருச்சு. முளைக்கட்டினது பிறகு ஒரு நாள் மட்டும் ஒரு கேப்பு, அதாவது திருச்செந்தூர் போகிற வேலை இருந்துச்சு. போயிட்டு வர்ற வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த முளைப்பாரிக்கு தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்க. முளைப்பாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சில பேர் பயப்படுவாங்க. பயம் வேணாங்க, மனசில் பக்தி மட்டும் இருந்துச்சுன்னா போதும், யார் வேணும்னாலும் வளர்க்கலாம். திருச்செந்தூர் 1.5 நாள் போயிட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக எந்திரிச்சிருச்சு. வீட்டுக்குள்ளே வந்தோடனே முதல்ல நான் அந்த முளைப்பாரியை தான் பார்த்தேன். இந்த மாதிரி சாமி செல்ஃபுக்கு கீழேயே கபோர்டில் வச்சு தான் நான் வந்து வளர்க்குறேன். வந்த உடனே அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு விளக்கேற்றி பூஜையெல்லாம் செஞ்சாச்சு. அது என்னமோ தெரியல, வரலட்சுமி நோன்பு வந்தாலே வீட்டில் ஒரு பண்டிகை திருநாள் மாதிரி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.